பெரியவர்களே, தாய்மார்களே, எண்ணத்தை நாடகக்கலை ரசிக பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் போன்ற நாடகக்கலை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் நாடக நடிகர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவினர்கள் சார்பாக நன்றி கண்ட வணக்கத்தில் உரித்தாக்கி கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கின்றோம். இன்றைய தினம் இவரது கலையில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமி அவர்களின் 98வது குருபூஜை விழாவும் 73வது ஆண்டு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை நமது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் விழாவாக, அதாவது அரசாங்க விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அரசியல் பிரமுகர்களையும் மற்றும் இயல் இசை நாடக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாகஸ்தர்கள் மற்றும் அதிகாரிகள், நமது கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், நிர்வாகஸ்தர்கள் அனைவர்களையும் வரவேற்று
உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினையும் உரித்தாக்கிக் கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கின்றோம். இன்றைய தினம் அரசு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் பவளக்குடி எனும் நாடகம் இவரங்கமடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் கலை மாமணிகள் பெயர்களும் இசை அமைப்பாளர்கள் பெயர்களும் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சொல்வது எனது கடமை என தெரிவித்துக் கொண்டு இவரது மேடையிலே தமிழகத்தில் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அருமை சகோதரரும் ஆர்வலின் நண்பருமான நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான திருவாளர் உங்கள் CR சீனிவாசன் அவர்கள் இன்றைய தினம் அர்ஜுனனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி திருமதி ஏ அனிதா அவர்கள் அல்லிப்பின் பவளக்குடியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இவரங்க மேடையிலே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை புதல்வன் தமிழகத்தில் தனக்கென்று தனி பாணியை வகுத்துக் கொடுத்துக் கொண்டிருப்பவருமான நாரதரிலே தனக்கென்று தனி பாணியை வகுத்து வருபவருமான அருமை புதல்வன் நமது எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் கிருஷ்ணராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இவருக்கு இடையிலே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பழம்பெரும் நடிகருமான அருமை அண்ணா எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருப்பவருமான எங்களது நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினருமான இரட்டையாளத்தைச் சேர்ந்த SKS முருகேசன் அண்ணார் அவர்கள் இன்றைய தினம் தர்மராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய படரூப ஆர்ப்பாட்ட மன்னன் உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் அருமை மைத்துனர் திருவாளர் திருவரங்குளத்தைச் சேர்ந்த நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினருமான திருவாளர் உங்கள் AR சித்தநாதன் அவர்கள் இன்றைய தினம் பீமனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இவரது மேடையில இந்த நாடகத்தில் இன்றைய தினம் அரங்கேற்றமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமை புதல்வி செல்வி விஜயலட்சுமி அவர்கள் இன்றைய தினம் புரோகிரனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து இவருக்கு இடையே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த பக்க மேளம் அல்ல பக்கா மேளமாக வீற்றிருக்கும் இன்னிசைவேந்தன் இசை சக்கரவர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணை தலைவருமான தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினருமான அருமை சகோதரர் திருவாளர் மாவடிக்கோட்டை ஈன்றெடுத்த செல்வம் உங்கள் MK ரத்னப்பா அவர்கள் அருமணியத்தையும் அருமை மாமா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மிருதங்க சக்கரவர்த்தி உங்கள் DSG அப்ராஜ் அவர்கள் இந்த மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் டபேலாகவும் அருமை சகோதரர் திருவாளர் உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் நமது AK அருள் அவர்கள் ஆழ்ந்துண்டாகும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருவாளர் நமது கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தாளமாகவும் இணைந்து இசைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. அருமையான முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு சகோதரர் அனைவர்களுக்கும் நன்றி நடிகர் வணக்கம். இங்கு சிறந்த முறையில் சீன் அலங்காரம் அதாவது டிஜிட்டல் சீன் நமது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தினரால் சிறந்த முறையில் ஒளியையும் மற்றும் நமது டிஜிட்டல் சீனையும் கொண்டாந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தில் உரித்தாகி கொண்டு உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் என்னை பற்றி தெரிந்திருந்தாலும் உங்களது அன்பு பிள்ளையாக என்னை ஏற்று உங்கள் SP சிவபாலன் பபுல் காமிக்கு பேச்சு சந்து வந்து அடிக்கிறார். என் நன்றி.
அடிகள வணக்கம். இருமுடி தாங்கி ஒரு மனதாயி குருவினமே வந்தோ இருவினை தீர்க்கும் எவனையும் வெல்லும் திருவடியை வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கற்பூர தீபம் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் சுவாமிக்கு ஐயப்பனாரில் கூடி போட்டு அஞ்சலினாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் ஐயப்போ ஐயப்போ சுவாமி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெற்றியாக விரதம் இருந்து பார்த்த சாரதியும் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோ பார்த்த சாரதிய மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோ இருமுடி எடுத்து எழி பார்த்து ஒருவனாகி பேட்டை உள்ளி அறுவை நண்பராம் அறுவை கொழுது ஐயனி நன்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது அரிகர மகனை துதித்து செல்வார் வழிகாட்டியவே வந்திடுவார் அயல்பாட்டுலி ஏறி வந்திடுவார் வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருவை கடலும் துணை வருவார் மலையேற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கவும் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கர மகனை கும்பிடுவார் சங்கரமின்றி ஏடுவார் சங்கரவிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாலன் ஏற்றிடுவார் மலையேற்றம் சிவபாலன் இயக்கிடுவார் காலமெல்லாம் நமக்கு அருகாவலனாயிருப்பார் காலமெல்லாம் நமக்கு அருகாவலனாயிருப்பார் ஏகபலம் தான் பாகபலம் தான் ஏகபலம் தான் பாகபலம் தான் ஏகபலம் தான் என்றாலவனும் ஏகத்தை தந்திடுவார் என்றால் அவர் மிகத்து தந்திடுவார் பாதபலம் தான் என்றாலவனும் பாவத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி வீரவே வந்திடுவார் சபரி அன்னையை வணங்கிடுவார் சரத்தியாளில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் இந்த மதிமுகம் கண்டே மயங்கிடுவார்
அரியணை துதிக்கையிலே தன்னையை பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்போ ஐயப்போ சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா இதனோரம் சுவை தேட புதுப்பாடல் பாட பாட ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா இதனோரம் சுவை தேட புதுப்பாடல் பாட பாட ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா நல்லுறவு துணை இருக்க நான் தனி இருக்க நாடம் என்ன பாவம் என்ன நடை பழந்து போனதென்ன நல்லுறவு துணை இருக்க நான் தனி இருக்க நாடம் என்ன பாவம் என்ன நடை பழந்து போனதென்ன இல்லை உறக்கம் மனம் என்னாசை பாராயோ இல்லை உறக்கம் மனம் என்னாசை பாராயோ என்னுயிரே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ ஆயிரம் இளவேவா ஓராயிரம் இளவேவா பாடுகளும் பாய்விக்கும் கடைசிகழ்ந்து வாழ்வெழுக்கும் மலரின் கோழிகண்டை மங்கையும் கண்டை அழுத பாடுகளும் பாய்விக்கும் கடைசிகழ்ந்து வாழ்வெழுக்கும் இன்பமயத்தும் முகம் முத்தாகி நீக்காது இன்பமயத்தும் முகம் முத்தாகி நீக்காது அந்த நினைவு வந்து விழுந்தேன் புத்தான துருவாக ஆயிரம் இளவேவா ஆயிரம் இளவேவா பார்வையிலே காணும் போகிறேன்
நன்றி நன்றி நன்றி. எங்களது கரம் அறக்கட்டளை சார்பாக இந்த நாடகத்தில் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களுக்காக ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அன்பளிப்பு வழங்கிய கரம் அறக்கட்டளை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் மற்றும் என்னை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இங்கே இசைக்கலைஞர்களுக்கு முருகன் சக்கரவர்த்தி உரத்தாண்டைச் சேர்ந்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் சார்பாக ரூபாய் 201 அன்பளித்திருக்கிறார்கள். புலியமலையைச் சேர்ந்த சிரிப்பு நடிகர் நடராஜன் அவர்கள் இங்கே இசைக்கலைஞர்களுக்கு ரூபாய் 50 அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய இருவருக்கும் கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஹலோ 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 கேக்குது எல்லாத்துக்கும்? ஏன்னா உருவம் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் நிக்கிறேன்னு, கொஞ்சம் பெருத்த உருவம். குரல் எல்லாத்துக்கும் கேக்குதா? என்ன எல்லாம் இப்படி அமைதியா உட்காந்துருக்காங்க? நான் மேடைக்கு வந்தேன்னா எனக்கு கை தட்டணும், விசில் அடிக்கணும், அப்புறம் கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஏங்க முத்தம் கொடுக்கணும்னா அவங்களுக்குள்ள கொடுக்கணும் சொன்னேன். நம்ம இப்போதைக்கு லிப்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி பிளைன் கீழே ஜோரா கைட்டதுக்கு அப்பதான் ஆடுவேன் நானு. ஏற்கனவே நானே நடுக்கிட்டு நிக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் என்ன முருகேஸ்வரி பப்புனா நீங்க போலாமா? பட் கேட்டு பரிகிட்ட பத்தி சொல்லுவா. காட்டணும்.
எடுத்தாரு, இல்லைன்னா மேடைக்கு கூப்பிட்டு ஆட சொல்லிடுவேன் அப்படிங்கால நான் பேரெல்லாம் சொல்ல விடுங்க. அப்படின்னா இன்னைக்கு பெரிய நாடகம் இருந்தாலும் முன்னாடி டான்ஸ் வரணும்ட்டாங்க, வந்தாச்சு அப்படிங்கால நான் போயிட்டு அடுத்த ஆள் வர சொல்லவா? எல்லாம் கொஞ்சம் தெளிவா உட்காந்துருக்காங்க. விஜி வந்தாலே கொஞ்சம் கிளிமிழிப்பு கொடுக்கும்னு எதிர்பார்ப்பாங்க, அதனால கொடுப்போமா? கோழி கூவையில் ராஜா, கோழி கூவையில் ராஜா நம்ம சங்கத்தினுடைய மூத்த செயற்குழு உறுப்பினர் அருமையினார் போர்சுகுடியை சேர்ந்த கே கணேசன் அவர்கள் சார்பாக இங்கே ரமணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு பெரிய தொகையாக இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாடக உலகத்தில் பழையா தெய்வம் ஒரு புதுக்கோட்டைக்கு ஒரு பெருமை கிடைத்திருந்த மண்ணை விட்டு பிறந்தாலும் மனதை விட்டு தெரியாத நாரதர் சூப்பர் ஸ்டார் எம்.எஸ். முத்தப்பா அவர்கள் நினைவாக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். தயவுசெய்து அன்பான ரசிகர்கள் வேண்டுகோள், நாடகம் புகழ்படி நாடகம், தயவுசெய்து யாரும் பாடல் கேட்க வேண்டாம். ஏன்னா கிராமங்களில் பாடலாம், சினிமா பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஆகையினால அவர்கள் சார்பாக கரம்பக்குடியை சேர்ந்த பாஸ்கர் அவர்கள், புதுவெளியைச் சேர்ந்த ஜெகபரலி அவர்கள், திருவண்ணத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக இங்கு ₹100 அன்பு படுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக ராஜநடிகை PRG பானபுரி அவர்கள் சார்பாக இங்கே ரமணி சக்கரவர்த்தி சகோதரர் MP ரத்னப்பா அவர்கள் ₹100, மாமா சக்கரவர்த்தி அப்ராஜ் அவர்கள் ₹100, ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை தம்பி அருள் அவர்களுக்கு ₹100, விஜய் அவர்களுக்கு ₹100, அடுத்தபடியாக அள்ளியாக காட்சி கொடுக்கக்கூடிய அனிதா அவர்களுக்கு ₹100 அளித்திருக்கிறார்கள். நினைவுக்கும் அன்பளிப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கலைஞர் சார்பாக நன்றி நன்றி நன்றி.
குயிலே குயிலே தாமரை குளத்தில் தாமரை குளத்தில் தண்ணீர் இருக்கின்ற குயிலே குயிலே தாமரை குளத்தில் அத்தையின் மகனே அத்தையின் மகனே அத்தையின் மகனே புத்து கருந்தாய் பத்து கருந்தாய் பாடி பாடி அத்தையின் மகனே அப்பத்தா அன்பும் பண்பு உரிய வைத்து கல்வி கடலை கலைநலன்படுத்தி அதை நாட்டுக்கு நல்விடுதல் அளிக்கும் கவிவாளர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய உயிரோவிய நடிகர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கண்ணை இமைகாப்பது போல் கடமை கண்ணையும் கட்டுப்பாட்டில் செல்லக்கூடிய பொன்மொழி கிடங்க சிறந்த முறையை காவல் பணியிடக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் இங்கே அது மட்டுமல்லாது நாம் அனைவரும் இங்கு சந்தோஷமாக வாழ நம் நாட்டின் எல்லையிலே பணியாற்றி வரக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். ஜாலியா வந்திருக்கீங்களா? ஜாலியா வளங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து பள்ளிக்கூட இழிவு விட்டுருக்காங்க. இழிவு மொத்தமா ஒரு வருஷம் கொரோனாவில் லீவு விட்டாச்சு. வீட்டுல வேணாட்டு கூட வந்துட்டான். இப்ப மறுபடியும் பார்த்து இழிவு விட்டுருக்காங்க. எங்க வாத்தியார் இருக்காரு, அவங்க அப்பா இன்னைக்கு தவச்சதான். அப்பதான் தவசமா? ஆமா, சரி. அதனால எங்களுக்கு லீவு விட்டுருக்காங்க. நாங்கெல்லாம் இன்னைக்கு விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நான் வந்துட்டேன். இந்த கோபால பையன் இருக்காரு, அந்த பையன் இன்னும் வரல. சரி, அவன் வந்தாத இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நாடகத்தை கொண்டு வரோம். அவசரத்துல ஆமாமா யானைக்கு தைக்கலங்க, எனக்கு தைச்சது கொஞ்சம் கொரோனா உடம்பு இருந்துருச்சு. இப்ப நான் வந்திருக்கேன். அந்த கோபாலா பையன் வரணும். டேய் கோபாலா, இன்னைக்கு பள்ளிக்கூட லீவு நாளா? எதனால லீவு விட்டுட்டாங்க? வாத்தியாரோட அப்பா இன்னைக்கு தவச்சா. வாத்தியார் அப்பா இன்னைக்கு வயசுக்கு வந்த நாடு. யாரா அது காரணம்? அதுக்கு வயசுக்கு வந்ததுக்கு நீங்க நானும் இல்லடா, அதுக்காக என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு? அதனால நம்மளுக்கு எல்லாம் கடுப்பு விட்டுருக்காங்க, விடுப்பு விட்டுருக்காங்க. அதனால நம்ம எல்லாம் இன்னைக்கு விளையாட வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீ வந்திருக்கிற, நான் வந்திருக்கிறேன். யார் யார் வரணும்? நீ வந்துட்டா நானும் வந்துட்டேன். அந்த அருவமான பையன் இருக்காரு, லூசு பையல, அருவமான பையல. ஏன் அருவமான பைய கத்தி மாயன்னு சொல்றா நீ பாட்டுக்கு? அப்புறம் என்னடா அது? அரண்மனை பைய. அந்த அரமுனை இருக்காது, அரமுனை. என்ன மனை? அரமுனை. வாயை திருப்பி போட்டு கொளுத்தா. எனக்கு அரண்மனை, அரண்மனைடா. அரமுனைடா.
எவன்டா சொன்னது உனக்கு இப்ப? அப்பவே மூர்த்தி என்ன சொன்னீங்க? என்ன இவன் வாயை புடிச்சுக்கிட்டு ஒழுங்கா தேய்ச்சி விடுனேன்னு கேட்டாரா அவரு? அவர் என்ன இது போட்டு தேய்க்கிறாரா பிரஸ் போட்டு? அவர் அரண்மனைடா. அரண்மனை கால பாரு. அரண்மனை கால இழுத்துக்கிட்டு இருக்க. அதுல தூக்கிட்டு வர என்ன உதய? அது தூக்கிக்கிட்டு உதைக்க வரலடா. உன் கிட்ட வந்து சேரி சொன்னியா? அந்த அரண்மனை பையன் இருக்கானே, அரண்மனை பையன் வாயில வரலடா. சரி விடுறா. மகாராணி மயம் இருக்கானே, அந்த மாவுராணி மயம் இருக்காங்க. இந்த ராணி மயம் தான். மகாராணி மயம் தாங்கிற மாவுராணி மயம். ஏண்டா மூக்கு கூடயா வர? எனக்கு கை இருக்கு, நான் ஊத்தி கொண்டா. அங்கதான் ஊத்திக்கிட்டு இருக்குதடா. நாலு கெட்டால் போட்டு குடிக்கணும்டா. அப்பதான்டா சரியாகும். மகாராணி மகன் வருவேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன தெரியுமா? நீனும் முன்னால வந்துட்டேன், நானும் முன்னால வந்துட்டேன். அந்த பையன் மட்டும் பின்னால வர்றேன். அவன்கிட்ட நீ பேச. ஆமா, நான் பேயறேன். புடிச்சுக்கிட்டு போ. நீ ஊத்துறடா வந்தீங்க. நீனும் பேயப்படாது, நானும் பேயப்படாது. ரெண்டு பேருமே அவன்கிட்ட பேசப்படாதா? ஆமா, அதே மாதிரி என்ன நீர் கற்பனை நம்மளுக்கு. ரெண்டு பேரும் பயப்படாது. நீ அங்க நிக்கிற. மாவுராணி மகன் பெரிய ஆளாடா. சரியா? பெரிய ஆளாவே. அவங்க தாண்டா நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறாங்க. கஞ்சி ஊத்துறாங்கன்னா அதுக்காக அவன் நேரம் வாங்கி வருவேன். பாத்தி இருக்க சொல்றாங்க. பெரிய பொறுப்புல இருப்ப, பெரிய இடத்துல இருந்து அப்படித்தாண்டா. யாரா அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறான்? அது சரி, அது சரி. என்னடா அவங்க சுத்துல வந்துருச்சா? என்னடா அவன் சுத்துல வந்துருச்சா? ஆமா, அவன் சுத்துல வந்து என் சுத்துல வந்த அவசரத்துல வந்துச்சு. அப்படி சொல்ற அது வர்றா பேசப்படா. அங்க இருப்பான். குன்றக்குடியை சேர்ந்த காந்தி அவர்கள் சார்பாக இங்கே சிரிப்பு நடிகர் செயற்குழுப்பமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் SP சோமன் அவர்கள் ரூபாய் 50 எடுத்திருக்கிறார்கள். இங்கே தாளம் வசிக்கும் அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜநடிகர் GD செங்குட்டுவன் அவர்கள் சார்பாகவும் மாப்பிள்ளை ராஜா அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பு வழங்கியிருக்கிறார்கள். எல்லாரும் அன்பளிப்பு கொடுங்க. பொறுப்புல இருக்கிறவங்க நிறைய கொடுங்க அன்பளிப்பு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பியா சுப்பிரமணியன்? 10,000 மொழிகள் இருக்காங்க. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி. நன்றி கொண்ட வணக்கம்.
அம்மா பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, என்னை பெறாமல் பெற்றெடுத்து தாய் தந்தையர்களே, இங்கு வந்து அமர்ந்துள்ள நாடக நிகழ்வு காண வந்து கண்ணியமிக்க கலை நாடக ரசிகர்களே, சங்க நிர்வாகிகளே, மூத்த கலைஞர்களே, எனக்கு நாடக விழாவில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் பாதங்களை பணிந்து எனது காலை புனிவி தொடர்கின்றேன். வணக்கம். மதுரை மாநகரை ஆட்சி செய்யக்கூடிய பொருந்திய அள்ளியமாக நாணயடுமை அருமை புதல்வன் நான். எனது பெயர் புலந்தீரன். மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் பெரியவர்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மண்டீரம் இல்லை என்ற பொன்மணிக்கிணங்க எனது தாய் தந்தை வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம். வளர்ந்து வரணும் அப்படின்னாக்க நம்மளுடைய உற்சாகத்துல தான் ஒவ்வொருத்தரும் ஏன்னா ரொம்ப பேர் நாடகத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறதால நம்ம வளர்த்து விட்டாத்தான். அதனால உங்களுடைய ஆரவாரம் தான் இந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். இன்னைக்கு தான் அரங்கேற்றம் பண்றாங்க. அப்படிங்கிறதால கொஞ்சம் நல்லபடியா கை தட்டுங்க. உங்கள் முன்னால் புலத்தரனாக காட்சி விடக்கூடிய இன்று முதல் வேளையிலே மிக சிறப்பான முறையில் தெளிவாக செய்யக்கூடிய ஆசிரியர் பிறந்தை மூர்த்தியுடைய சிசிய பிள்ளையுமான விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆறுமலை சேர்ந்த அபிராமி பர்னிச்சர் துறை சேர்ந்தவர்கள் சார்பாக ரூபாய் 101 இடம்பெற்றிருக்கிறார்கள். வாழ்க வளமோடு. நன்றி நன்றி சொல்லுங்க. அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. நான் உங்களுக்கு பாடம் பண்ணுறேன். ஐயர் என்ன ஓம கொண்டு அள்ளி ஓட சொல்ல சொல்லி கொடுத்தா இல்லாம மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்தியா, இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறா. இங்கு எங்களை சிறந்த முறையில் எங்களை அண்ணன் ஏபிசி போட்டோகிராபர் அவர்களுக்கும் மற்றும் வீடியோகிராபர் அனைவர்களுக்கும் எங்களது சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். கோபி என்னை கோச்சிக்கிறாதீங்க. ஏகப்பட்ட டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை, பயந்தேன், வேற ஒன்றும் இல்லை, வயிற்றால போயிட்டு இருக்குது. வேற ஏற்கனவே அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. வேற சோத்துல இதை போட்டு திங்கிறானா இருந்தா உப்ப போட்டு திங்கிறானா இருந்தா பேச
உப்பு போடுறா. இப்ப தெரியும் சொல்லு, என்ன பேசக்கூடாதுன்னு? சோத்துல இதை போட்டு திங்கிறான்னு கேட்கிறேன். நான் சோத்துல உப்பு போட்டா திங்கிறேன். லூசிப்பேன் அவனுக்கிட்ட போய் பேசாத ஏண்டா, நான் உன்னோட பேச மாட்டேன். நாங்க சொன்ன மாதிரி எங்களோட பேச மாட்டா நீ. சரி எனக்கு ஏன் பேச மாட்டேன்? எத்தனை நாளுக்கு அடுப்பு உன்னை பார்த்தா சேவல் மாறிட்டாரா? குளத்தை துணி துவைக்கிற நிலைமை வந்துருச்சுடா. நான் ஒண்ணு கேட்கிறேன். நாங்க ஆரம்பத்துல முன்னால வந்துட்டோம்ல, நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வந்ததுக்கு காரணம் என்னடா? நான் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து பல் துலக்கி உடை மாற்றி எனது முதல் தெய்வம் தாயை வணங்கி வர சிறிது நேரம் ஆயிட்டதா. ஒன்ன விட வாடா. ஒன்னு நானாடா எடுத்தேன். என்ன ஒருத்தன் கெடுத்தா நான் என்ன கெடுத்தேன் முடிச்சேன். என்னடா கெட்டான்? அவன் தான் புரியாதவன், அவன் தான் அறிவு இல்ல. பல்லு விளக்க கூடாதா முட்டா பல்ல. பல்லு விளக்கனா பல்லு தேய்ச்சு போயிடும்டா. அவன் பிறந்ததுல இருந்து பல்லு வளர்க்கறது இல்ல. பிறந்தப்ப எப்படா பல்லு வளர்க்க முடியும்? அது பல்லோடவே பிறந்தவன்டா. எல்லாரும் 10 மாசம் தானே பிறப்பான், அவன் மட்டும் 12 மாசம் உள்ள இருந்து வெளியில வந்துடுறான். ஆடு மாடு விளக்காதே, நீங்களாவது விளக்குங்கடே. ஆடு மாடு விளக்காதடா, நீங்களாவது விளக்குங்கடா. எங்களை பார்த்தா பன்னி மாதிரி உனக்கு தெரியுதா? ஆமாடா. இல்லடா, நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படித்தான் தெரியுது உலகம். சரி உண்மையை சொன்னா கோச்சிக்கப்படாது. காலையில எந்திரிச்சு பல் வளர்க்கணியா, அப்புறம் என்ன பண்ண? அதனாலதான் அவன் குலசாமி கோயிலுக்கு போறது இல்லை. குளிக்கல, அதனால அழுக்கு ஒட்டி விட்டு குண்டா இருக்கான். நீ தோத்து தேய்ச்சிருக்கா? அடே ஆடு மாடுதான்டா குளிக்காது, நீங்களாவது குளிக்கறேடா. எவனோ சொல்லி கொடுத்தாடா அனுப்பியிருக்காங்க. அட இல்லடா, சத்தியமா உண்மைடா. அதுக்கு வேற யாரும் இல்லடா காரணம். அங்க பின்னாலே ஆளு உட்கார்ந்துருக்கான். அங்க இருந்தா ஏய் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். காலையில எந்திரிச்ச பல்லு வளர்க்கணுங்கிற, காலையில எடுத்து குளிச்சேங்கிற. குளிக்கிறதும் பல்லு வளர்க்கறதும் மனுஷன் செய்யற காரியமா? ஆமாடா. சரி விடு, தாக்கல விடு. அடுத்து என்ன பண்ண? உடை மாட்டி அம்மாவை கால் வலி வளைஞ்சி வந்தடா. ஏடா உனக்கு அறிவு இருக்காடா? அட இருக்குடா. அம்மா கால்ல போய் விழுந்தியா நீ? ஆமாடா. ஓடோ இவனா இருக்கல்ல, முந்தா நாள் அம்மா பீடி குடிக்க காசுக்கு தூக்கி போட்டு குடிச்சாடா. சுருட்டு. அட அப்பெல்லாம் பண்ண கூடாதுடா. காலையில எழுந்து அம்மா தான்டா முதல்ல வணக்கணும். வேற ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? காலையில வெள்ளனா எந்திரிக்கப்படாது, பல்லு வளர்க்கப்படாது, குளிக்கப்படாது, அம்மா காலில் கும்பிட்டு விடப்படாது. அதனாலதான் இவன் நல்லா இருக்கிறான். இதெல்லாம் செய்யணும்டா. நீ எண்ணிடா, நீ எண்ணிடா மசித புடுங்குடா. ஒரு ஈரோட்டா அது பாத்தியா? சரி விடு, நீ எல்லாம் பண்ணி இல்ல. சரி நீ பண்ணிட்டு போ, அது ஓன் சௌரியே, இது எங்க சௌரியே? நீ எல்லாமே பண்ணினாய். இப்ப என்ன பண்ணி பண்ணினாய் பண்ணினாய்டா. அண்ணி நான் இல்லடா, எல்லாமே பண்ணுங்க. பண்ணுனே. சரி பண்ணிட்டு போ, எடுத்துருவோம். இப்ப நம்ம எல்லாம் எங்க வந்தோம்? விளையாட வந்தாடா. அட வாங்கடா விளையாடுவோம். விளையாட தானே வந்தோம். நாங்கெல்லாம் விளையாட வந்துட்டோம், நீ மட்டும் நேரம் வச்சு வந்து இல்ல. அதனால இப்ப விளையாடுறது முடிவு பண்ணிட்டேன். என்ன விளையாட்டு விளையாடுவோம்? அட என்னடா விளையாட்டு விளையாடுவோம்? நான் விளையாட்டு சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? கபடி விளையாடுவோமா? அது வேண்டாம்டா. அது வேண்டாம். ஒருத்தர் புடிச்சு போட்டு அமுக்கடா. வாடா கபடி சொல்றேன். புடிச்சு போட்டு அமுக்குற விளையாடுடா. அப்புறம் செவரே குச்சி விளையாடுமாடா? அது வேண்டாம்டா. இல்ல அவன் உன் குச்சி ஒண்ணு விட்டு போகுதாடா. ஏய் பயச்சாடணும், அப்புறம் உதவுடா. இப்பவே ஏறி குச்சோம்னா ஏற்கனவே அப்படி இருந்ததாண்டா காது படிச்சு போய் கிடக்குறேன். அதனால தெரியாம அட செவரே குச்சவளே. சரி வெளியில சொல்லாத. சரி இல்ல ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. இப்ப நான் கபடி விளையாடுறேன், இவன் செவரு அடி பிடிக்கிறேங்க. எங்க விளையாட்டு விட்டுருவான். நீ என்ன தெரிஞ்சாலும் மகாராணி மாயன். யார் மாயன்? அவனுக்கு மறுவாதி கொடுக்கணும்டா. என்ன கொடுக்கணும்? மறுவாதி. உன் வாயில வச்சுக்கிட்டு மரியாதை மறுவாதி. இப்படி அடிக்காத பொசுக்கு இப்ப என்ன விளையாட்டு விளையாடுன்னு நீங்க முடிவு சொல்லுங்க. தேர்வு உருட்டி விளையாடுவோம்டா. ஏன்டா கேமரா உருட்டிக்கிட்டு விளையாடுறேன்?
இவனை நாடு நமக்கெல்லாம் தீனி கொடுத்தால இந்த தேடு ரொட்டி என்ன எனக்கு நீ தரவே இல்லை. இந்த பக்கத்துல மகாராஜா பேக்கரியில் இருக்கு, போய் வாங்கிக்கோ. நான் அரக்கு வாங்கிட்டோட தேடு ரொட்டி நல்லா இருக்கும். ஏன்டா தேடு ரொட்டின்னு ஒன்று கொண்டாந்தியா? தேர் உருட்டிடா. பத்தியே அவன் பெரிய நம்ம காமிக்கிறான். அதாவது ஓம் புத்தி செவுரேற புத்தி. ஆமாடா. ஏன் புத்தி கபடி போட்டு அமுக்குற புத்தி. நான் போட்டேன். இல்ல கபடியில முடிச்சு அமுக்குற புத்தி. சரி அப்படின்னா நம்மள நாமே பெருமை பண்ணி வைக்கிறோம். சரி அவன் என்ன தெரிஞ்சாலும் மகாராணி மேல அதனால அவன் தேர் உருட்டி விளையாடணுங்கிற. இப்ப தேர் உருட்டி விளையாடணும்னு சொல்லல. இப்ப நீ தேர் கொண்டாந்துருக்கியா? இந்த தேர் இல்ல, ஆனா ஒரு வேலை செஞ்சுடா. என்ன வேலை? இந்த பணியாரம் இருக்குடா, பணியார தேர் நான் கொண்டு வந்துருவேன். ஏகப்பட்ட பணியாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அது